உங்களுக்கு முதல் டெலிவரி சிசேரியனா இருந்திருக்கா? அப்போ அடுத்த குழந்தையும் சிசேரியன்ல தான் பொறக்கும்னு ஒரு எண்ணம் பல பேருக்கு இருக்கு. ஆனா அது உண்மையா? ஒருவேளை சிசேரியனுக்கு பிறகும் சுகப்பிரசவத்துக்கு ஒரு பாதை இருக்குதா? வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ விரிவாக பார்க்க போறோம். இந்த ஒரு வாக்கியத்தை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஏதோ பழமொழி மாதிரி நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. ஒரு தடவை சி செக்ஷன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வர்ற எல்லா டெலிவரியும் சி செக்ஷனா தான் இருக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சரி, இந்த பழைய நம்பிக்கையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? சிசேரியனுக்கு அப்புறமா சுகப்பிரசவம் சாத்தியமா? ஆமாம், சாத்தியம்தான். அதுக்கு பேரு தான் விபிஏசி, அதாவது வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன். சிசேரியனுக்கு அப்புறம் சுகப்பிரசவம் சாத்தியமா இல்லையாங்கிறத ஒரே ஒரு முக்கியமான விஷயம்தான் தீர்மானிக்குது. அது என்ன தெரியுமா? உங்களுக்கு முதல் முறையா ஆபரேஷன் பண்ணும்போது உங்க கருப்பையில போட்ட தையல், அதாவது அந்த கீறல் எந்த மாதிரி போடப்பட்டுச்சுங்கிறது தான். பொதுவா இப்போ 99% சிசேரியன்ல லோயர் செக்மெண்ட்னு சொல்ற கிடைமட்ட கீறல் தான் போடுறாங்க. இது கருப்பையோட தசை இல்லாத மெலிசான பகுதியில செய்யப்படுறதால அந்த காயம் ரொம்ப சீக்கிரமாவும் ரொம்ப வலுவாவும் ஆறிடும். இதுதான் அடுத்த முறை சுகப்பிரசவத்துக்கு முயற்சி பண்றதுக்கான ஒரு வலுவான அடித்தளத்தை கொடுக்குது. ஆனா அந்த காலத்துல போட்ட கிளாசிக்கல், அதாவது செங்குத்தான கீறல் ரொம்பவே ரிஸ்கானது. டாக்டர் பிரசாந்த் சொல்ற இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். விபிஏசிங்கிறது உங்களுடைய தைரியத்தையோ இல்ல பெண்மையோ நிரூபிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் கிடையாது. இது முழுக்க முழுக்க அறிவியல் கணக்கீடுகளையும் மருத்துவ பாதுகாப்பையும் அடிப்படையா வச்சு எடுக்கப்படுற ஒரு முடிவு. சிசேரியனுக்கு பிறகு சுகப்பிரசவத்துல வெற்றி கிடைக்கிறதுங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்துல வர்ற விஷயம் இல்ல. அதுக்குன்னு சில தெளிவான பாதுகாப்பு விதிமுறைகளும் தகுதிகளும் இருக்கு. அதையெல்லாம் வச்சுதான் இதை கணிக்க முடியும். புள்ளி விவரங்கள் படி பார்த்தோம்னா, சரியான தகுதிகள் இருக்கிற பெண்களை தேர்ந்தெடுத்து விபிஏசி முயற்சி செய்யும்போது வெற்றி விகிதம் 60லிருந்து 80% வரை இருக்கு. எளிமையா சொல்லணும்னா, முயற்சி செய்யற 4 பெண்கள்ல 3 பேருக்கு வெற்றி கிடைக்குது. இது ஒரு பெரிய நம்பர் தானே? சரி, அப்போ யாருக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கு? வாங்க பார்க்கலாம். உங்களுடைய முதல் சிசேரியன் கீறல் நாம முன்னாடி சொன்ன மாதிரி லோயர் செக்மெண்ட் கிடைமட்ட கீறலா இருக்கணும். முதல் சிசேரியன் பண்ணதுக்கான காரணம் இந்த பிரசவத்துல திரும்பவும் வராத ஒரு காரணமா இருக்கணும். உதாரணத்துக்கு, குழந்தை தலை திரும்பாம இருந்தது மாதிரி. அப்புறம் 2 பிரசவத்துக்கும் நடுவுல குறைஞ்சது 18லேருந்து 24 மாசம் இடைவெளி இருக்கணும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா, நீங்க பிரசவத்துக்கு தேர்ந்தெடுக்கிற மருத்துவமனை விபிஎஸ்சிக்கு தயாரான எல்லா வசதிகளோடையும் இருக்கணும். இதுல எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமே கிடையாது. நீங்க தேர்ந்தெடுக்கிற மருத்துவமனையில 24 மணி நேரமும் தயாரா இருக்கிற ஒரு அறுவை சிகிச்சை குழு, மயக்க மருந்து நிபுணர், அப்புறம் ரத்த வங்கி இருக்க வேண்டியது கட்டாயம். இதுக்கு பேருதான் உடனடி சிசேரியன் அறுவை சிகிச்சைக்கான வசதி. பிரசவ முயற்சி, அதாவது டிஓஎல்சின்னு சொல்றது, சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சும்மா காத்துட்டு இருக்கிறது கிடையாது. இது ஒவ்வொரு நொடியும் ரொம்ப கவனமா கண்காணிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுற ஒரு மருத்துவ செயல்முறை. இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, பிரசவ வலி இயற்கையா தானா ஆரம்பிக்கிறது தான் நல்லது. 2வது, உங்க பிரசவத்தோட முன்னேற்றத்தை பார்ட்டோகிராம்னு ஒரு வரைபடத்துல தொடர்ந்து குறிச்சிட்டே இருப்பாங்க. பிரசவம் ரொம்ப மெதுவா போச்சுன்னா மருந்து கொடுத்து வலிய வேகப்படுத்த மாட்டாங்க. 3வது, எபிடியூரல் வலி நிவாரணி போட்டுக்கிட்டா ஆபத்துங்கிறது ஒரு கட்டுக்கதை. அது முற்றிலும் பாதுகாப்பானது தான். சரி, இப்போ இதுல இருக்கிற முக்கியமான ரிஸ்க் பத்தி நம்ம உண்மையா பேசணும். அதுதான் கருப்பை கிழிவு, அதாவது யூட்ரைன் ரப்சர். பிரசவ வலியின் போது முதல் ஆபரேஷன்ல போட்ட தையல் பிரியறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு. ஆனா இந்த ஆபத்து எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது சுமார் 200 பெண்கள்ல ஒருத்தருக்கு, அதாவது வெறும் 0.5% மட்டும்தான் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த சின்ன ரிஸ்கை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கு. அதுதான் குழந்தையோட இதய துடிப்பை தொடர்ந்து கண்காணிக்கிற சிடிஜி மிஷின். குழந்தையோட இதய துடிப்புல ஏதாவது மாற்றம் தெரிஞ்சா அதுதான் தையல் பகுதியில அழுத்தம் ஏற்படுறதுக்கான முதல் அறிகுறி. உடனே டாக்டர்ஸ் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்துடுவாங்க. அதனால இந்த முடிவுங்கிறது எது நல்லது எது கெட்டதுன்னு எடுக்கிற ஒரு முடிவும் இல்ல. இது 2 விதமான, ஆனா 2மே சரியான பாதுகாப்பு பாதைகள்ல உங்களுக்கு எது சரிப்பட்டு வரும்னு தெரிஞ்சு எடுக்கிற ஒரு தீர்வு. வாங்க, இந்த அட்டவணையை கொஞ்சம் நிதானமா பார்க்கலாம். இதுல 3 வழிகள் இருக்கு. 1, வெற்றிகரமான விபிஏசி. இதுல நீங்க சீக்கிரமா குணமாகிடுவீங்க, இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் கம்மி, அடுத்தடுத்த கர்ப்பங்கள்ல சிக்கல் இருக்காது. 2வது, முயற்சி தோல்வியாகி அவசர சிசேரியன் பண்ற நிலை. இதுல இன்ஃபெக்ஷன், ரத்தப்போக்கு மாதிரியான ரிஸ்க் பிளான் பண்ணி பண்ற சிசேரியனை விட கொஞ்சம் அதிகம். 3வது, பிளான் பண்ணி பண்ற 2வது சிசேரியன். இது பிரசவ வலியின் போது வர ரிஸ்க தடுக்கும். ஆனா ஒவ்வொரு சிசேரியனும் அடுத்தடுத்த கர்ப்பங்கள்ல பிளசண்டா அக்ரிட்டா மாதிரி பெரிய சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. அதாவது நஞ்சுக்கொடி கருப்பை சுவத்துல ரொம்ப ஆழமா ஒட்டிக்கிறது.
இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த விஷயத்துல நேரம் ரொம்ப முக்கியம். சில அறிகுறிகள் தெரிஞ்சா நீங்க உடனே செயல்பட்டாகணும். இந்த அறிகுறிகளை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. பிரசவ வலி இல்லாத நேரத்துல கூட உங்க பழைய தழும்பு இருந்த இடத்துல கத்தி வச்சு கிழிக்கிற மாதிரி வலி, பிறப்புறுப்பு வழியா ரத்தப்போக்கு, திடீர்னு பிரசவ வலி நின்னு போறது, குழந்தையோட அசைவு குறையிறது, அப்புறம் பனிக்கூடம் உடையிறது. இதுல எந்த ஒரு அறிகுறி தெரிஞ்சாலும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனே மருத்துவமனைக்கு போகணும். ஆக மொத்தத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வீபேக்குங்கிற பாதை கண்மூடித்தனமா ஆபரேஷனுக்கு போறது கிடையாது. இது எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நாம எடுக்கிற ஒரு முயற்சி பயணம். நவீன மருத்துவம் உங்களுக்கு அறிவியல் பூர்வமான கணக்கிடப்பட்ட ஒரு தேர்வை கொடுக்குது. இப்போ இந்த பாதை, அதோட சாதக பாதகங்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த தகவல்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் முதல்ல கேட்க வேண்டிய சரியான கேள்வி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது உங்க பயணம், உங்க முடிவு.